அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 10ஆம் வகுப்பில் உள்ள தொகைநிலை தொடர்கள் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம தொகைநிலை தொடர் என்றால் என்ன, வேற்றுமை தொகைனா என்ன, வினைத்தொகைனா என்ன, உருபும் பயனும் உடன் தொகைனா என்னெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் பண்பு தொகை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்பு தொகை பார்க்க போகிறோம். சரி, பண்பு தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ பண்பு அப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். செங்காந்தல். செங்காந்தல். இப்போ இதில் இந்த பண்பு தொகையில் நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த நாளையும் உணர்த்தக்கூடிய பண்பு பெயரும் பண்பு பெயரினுடைய விகுதியாகிய மை விகுதி. இந்த நாளையும் உணர்த்தக்கூடிய பண்பு பெயரினுடைய விகுதி மை. பண்பு பெயரினுடைய விகுதி மை மறைஞ்சு வரும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆகிய, ஆன அப்படிங்கிற பண்பு உருவு மை விகுதி ஆகிய, ஆன இந்த உருவுகளும் மறைஞ்சு வரும். அப்போது பண்பு தொகைனா என்ன அப்படின்னு சொன்னால் நிறம், வடிவம், சுவை, அளவு ஆகியவற்றை உணர்த்தக்கூடிய மைங்கிற உருவும் ஆகிய, ஆனங்கிற உருவும் மறைஞ்சு வருவது தான் பண்பு தொகை எனப்படும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு செங்காந்தல் பார்த்தோம். செங்காந்தல் அப்படிங்கிறத நம்ம செம்மையாகிய காந்தல் அப்படின்னு சொல்லுவோம். செம்மையாகிய காந்தல். செம்மையாகிய காந்தல். காந்தல்னா காந்தல் மலர், சிவந்த நிறமுடைய காந்தல். இதில் மைங்கிறது பண்பு பெயர் விகுதி. பண்பு பெயர் விகுதி தான் மை. இதில் ஆகியங்கிறதும் என்னது பண்பு பெயர் விகுதி தான். இந்த பண்பு பெயர் விகுதிகள் மறைஞ்சு வர்றதுனால பண்பு தொகை. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு வட்டத்தொட்டி. வட்டத்தொட்டி. இப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா வட்டமான தொட்டி. வட்டமான தொட்டி. சதுரக்கல், சதுரமான கல் அப்படி சொல்லுவோம்ல. இதில் ஆன அப்படிங்கிற உருபு பண்பு பெயர் உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதை பண்பு தொகைன்னு சொல்லுவோம். சதுரக்கல். சதுரக்கல் இதை எப்படி சொல்லுவோம்? சதுரமான கல். சதுரமான கல். இப்போ இந்த சதுரமான கல் இதில் ஆன அப்படிங்கிற ஓம், ஆன அப்படிங்கிற உருபு பண்பு பெயர் உருபானது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதை பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இப்போ பண்பு தொகை புரிஞ்சுருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று பொது பெயர், ரெண்டாவது சிறப்பு பெயர். இப்போ எடுத்துக்காட்டா மார்கழி திங்கள். மார்கழி திங்கள். இப்போ மார்கழி திங்களில் திங்கள்னா நமக்கு மாதம், இது பொது பெயர். 12 மாதம். இந்த 12 மாதங்களுக்கும் திங்கள்ங்கிறது பொது பெயர். இதில் மார்கழிங்கிறது சிறப்பாக அந்த 12 மாதங்களில் ஒரு மாதத்தை நம்ம சிறப்பாக சொன்னதுனால இது சிறப்பு பெயர். இது சிறப்பு பெயர். இப்போ நமக்கு இரு பெயரொட்டு பண்பு தொகையில் சிறப்பு பெயர் முன்னால் இருக்கும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் சிறப்பு பெயர் முன்னால் இருக்கும், பொது பெயர் பின்னாடி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைஞ்சு வரும். மார்கழியாகிய திங்கள். இதில் ஆகியங்கிற பண்பு உருபு நமக்கு மறைஞ்சு வரும். ஆகிய சிறப்பு பெயர் முன்னால் இருக்கும், பொது பெயர் பின்னால் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மார்கழி ஆகிய திங்கள். இதில் இந்த ஆகியங்கிற உருபு பண்பு உருபு ஆனது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இரு பெயர்னா என்னது? இரு பெயர்னா பொது பெயரும் சிறப்பு பெயரும் ஒட்டு, ஒன்று போல, மறைஞ்சி
வந்ததுனால இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இதே மாதிரி எடுத்துக்காட்டு சாரை பாம்பு. இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு இப்போ சாரை பாம்பு. இப்போ சாரை பாம்புங்கிறதுல பாம்புங்கிறது பொது பெயர், சாரைங்கிறது சிறப்பு பெயர். இந்த ரெண்டுக்கு இடையில ஆகியங்கிற பண்பு உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை எனப்படும். இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை என அழைக்கப்படும். இதுதான் நமக்கு பண்புத்தொகை. பண்புத்தொகையில் ஒரு வகை இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இதுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை என அழைக்கப்படுகிறது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.